வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் ஏற்காடு மலைப்பகுதியில் பிரதான பகுதியாக இருப்பதன் காரணமாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த நிலையில் குறிப்பாக இன்றைய தினம் முதல் சரியாக 7 மணி துவங்கி 24ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டு தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் முருகா தேவி உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக ஏற்காடு செல்லும் பிரதான சாலையில் 4 சக்கர வாகனங்கள், சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கடரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சரியாக ஏற்காடு மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பொழிவு இருப்பதன் காரணமாகவும் அதே போன்று சாலைகளில் ஆங்காங்கே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் கடந்த அடுத்த இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு செல்வதற்கு முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. இதில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வேண்டுகோள் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம் மலைப்பகுதிகளில் மழை அதிக பொழிவு இருப்பதன் காரணமாக மண் சரிவு ஏற்பட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு கருதியுமே ஏற்காடு மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.